ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹிந்தியில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றப்ப கடந்த காலத்தில் நடந்தது, பட் கண்டினியூஸாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம ப்ராப்பர் தமிழில் இதை நான் போய்கொண்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே ஜா ரஹாத்தா அப்படின்றத சொல்லணும். நான் அப்படின்னா மே, போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரூட் வெர்பு ஜா அப்படின்றது தெரியும். ஸோ ஜா, கொண்டு, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ரஹா, ரஹி, ரஹே வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ரஹா அப்படின்றது ஆண், ஒரு ஆணை பற்றி பேசும்பொழுதும் இல்லை ஒரு ஆண் தன்னை பற்றி பேசும்பொழுதும் சொல்லணும். ரஹி அப்படின்றது ஒரு பெண் தன்னை பற்றி பேசும்பொழுதும் மூன்றாவது நபரை பற்றி பேசும்பொழுதும் சொல்லணும். ரஹே அப்படின்றது ப்ளூரலுக்கு வரும். இதுவே ஒரு ஆணை இல்லை ஒருத்தரை ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது ரஹே சொல்லுவோம். ஸோ ப்ளூரலுக்கும் வரும், ரெஸ்பெக்ட் ஃபார்முக்கும் ரஹே அப்படின்றது வரும். ஸோ நான் போய் கொண்டு இருந்தேன் ஒரு ஆண் சொல்கிறதுக்கு மேஜா ரஹா, ஒரு ஆண், அதனால தான் ரஹா அப்படின்றத சொல்கிறோம். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால தா வருது. இதுவே நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், மேஜா ரஹா ஹூன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஹூன் வரும். இங்கே நடந்து முடிஞ்சது, ஸோ பாஸ்ட், அதனால ரஹாத்தா அப்படின்றது வருது. ஸோ ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஜா ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். ஸோ ஒரு ஆண் அப்படின்னா ரஹாத்தான்னு சொல்லுவாங்க, பெண் அப்படின்னா ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ வா அப்படின்னா ஆவோ அப்படின்றத சொல்லுவோம். அங்கே ரூட் வெர்பு ஆ. ஸோ மே ஆ ரஹாத்தா, நான் வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆ ரஹாத்தா. இதுவே ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா மே ஆ ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். நீங்கள் என்னை கூப்பிட்டப்ப நான் வந்துகிட்டு இருந்தேன். ஸோ பைக்கில் நம்ம வரும்பொழுதுக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணப்ப நான் பைக்கில் வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, மேஜா ரஹாத்தா, நான் வந்து கொண்டு இருந்தேன். மேஜா ரஹாத்தா, ஒரு பெண் சொல்லும் பொழுது மேஜா ரஹீத்தி அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் என்னை அழைத்த போது, தபி தும்னே முஜே புலாயா. தபி அப்படின்னா அப்போது அப்படின்றத அர்த்தம். அழைத்த போது அப்படின்னு சொல்கிறோம்ல, நீங்கள் எனக்கு நான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க. ஸோ தபி அப்படின்றது அப்போது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். தும்னே முஜே புலாயா. ஸோ நீங்கள், நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படின்னா ஆப் சொல்லுவோம். இங்கே ஆப்னே இல்லைனா தும்னே வரும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் வருது, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு பதில் கிடைச்சிது. எதை யாரை, எதை அழைத்தீர்கள், யாரை அழைத்தீர்கள். ஸோ யாரை அழைத்தீர்கள்னு கேட்டால் நம்ம ஒரு பர்சனை சொல்லலாம். ஸோ ஆன்சர் கிடைக்குது. அப்போ நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். தும்னே, நீன்னு சொல்கிறதுக்கு தும்னே, நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்னே அப்படின்றத சொல்லலாம். முஜே அப்படின்னா என்னை, புலாயா அப்படின்னா கூப்பிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். இதுவே ஃபோன் கியா அப்படின்றதும் சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபோன் கியா அப்படின்றத சொல்லலாம். ஃபோன் கரோ அப்படின்னா ஃபோன் பண்ணு, புலாவோ அப்படின்னா கூப்பிடு. ஸோ அது பாஸ்ட் டென்ஸில் மாறும்பொழுது புலாவோ அப்படின்றது புலாயா அப்படின்றதா மாறும். ஃபோன் கரோ அப்படின்றது ஃபோன் கியா அப்படின்றதா மாறும். ஸோ தபி தும்னே முஜே புலாயா. இங்கே தபிக்கு பதிலாக ஜப் தோ யூஸ் பண்ணியும் நம்ம பேசலாம். ஜப் தோ யூஸ் பண்ணும்பொழுது ஜப் தும்னே முஜே புலாயா தோ மே ஜா ரஹாத்தா அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும். ஸோ அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீ கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் நீ அப்படின்றது ஒரு ஆணை பார்த்து சொன்னாலும் பெண்ணை பார்த்து சொன்னாலும் காமனாக தான் சொல்லுவோம். பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு அந்த சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது. வெறும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம பார்த்தப்ப மேஜா ரஹாத்தா, இந்த ரஹா வர்ற இடத்துல தான் அது கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் என்னை அழைத்த போது, அழைத்தீர்கள்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே தும்னே வருது. இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு.
ஸோ நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் சொல்லணும். அந்த நீன்னு ஒரு நபரை பார்த்து நம்ம சொல்கிறோம்ல, அந்த நபர் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ரஹாத்தா. ஸோ குடு அப்படின்னா தேதோ, அது பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ரூட் வெர்பு வந்து தே அப்படின்றது தான் நமக்கு ரூட் வெர்பு. ஸோ ஆப் தே ரஹேத்தே, நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால, ரெஸ்பெக்டோட சொல்கிறதுனால ரஹேத்தே அப்படின்றத சொல்கிறோம். ஸோ நீங்கன்னு ஒரு ஆணை பார்த்து சொல்லும்பொழுது நம்ம வந்து ரஹேத்தேன்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்பொழுது ரஹீத்தி அப்படின்றத தான் சொல்லணும். ஆப் தே ரஹீத்தி, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பேசுவாங்க. ஆப் தே ரஹேத்தே அப்படின்றது ஒரு ஆணை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு பொருளை சொல்லி நீங்கள் பெண் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஆப் தே ரஹேத்தே, ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னா ஆப் தே ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். நீங்கள் தும் யூஸ் பண்ணாலும் இதே ஃபார்மேட் தான். தும் சொல்லும் பொழுது நீங்கள் ஆனால் வந்து ஒரு ஆணை பார்த்து சொல்லும் பொழுது தும் தே ரஹாத்தா அப்படின்றதையும் சொல்லலாம். ஒரு ஆணை பார்த்து சொல்லும் பொழுது தும் யூஸ் பண்ணீங்க. தும் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? உங்களை விட ஏஜில் கம்மியாக இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்லியாக பேசும்பொழுது நீங்கள் சொல்லலாம். ஸோ தும் வந்து நார்மலாக கேஷுவலாக வந்து ஒரு சிலர் வந்து பெரியவங்களை பற்றி பேசும்பொழுதும் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசணும், பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஆப் சொல்லலாம். ஆணை பார்த்து பேசும்பொழுது ரஹே யூஸ் பண்ணலாம். இல்லை காமனாக வந்து ஆண்க்கு அப்படின்னா ரஹா வரும், பெண்க்கு அப்படின்னா ரஹி வரும். ஸோ ரஹா வந்ததுன்னா ரஹாத்தா, ரஹி வந்ததுன்னா ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். எண்டிங். நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பரீட்சா கேலியே பட் ரஹாத்தா. ஸோ எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு பரீட்சா கேலியே, எக்ஸாம் அப்படின்னா பரீட்சா. நம்ம தமிழில் பரீட்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹிந்தியில் வந்து பரீட்சா அப்படின்றது வரும். ஸோ அந்த மாதிரி ஹிந்திலையும் தமிழ்லேயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற வேர்ட்ஸ் நான் வந்து 2 வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இந்த வார்த்தையெல்லாம் ஹிந்திலையும் அப்படி தான் வருமா அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மே பரீட்சா கேலியே பட் ரஹாத்தா, படித்து கொண்டு இருந்தேன். படோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம். படித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது பட் ரஹாத்தா. ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா மே பரீட்சா கேலியே பட் ரஹீத்தி அப்படின்றத சொல்லணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படின்னா ஆப், காவோ அப்படின்னா சாப்பிடு. ஸோ கா ரஹேத்தே, நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஆணை பார்த்து சொல்லும் பொழுது ஆப் கா ரஹேத்தே அப்படின்றத சொல்லுவீங்க. ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப் கா ரஹீத்தி அப்படின்றத தான் சொல்லணும். அதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே அப்படின்றத சொல்லணும். நான் டிஸ்டர்ப் பண்ணலை, இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ எதை யாரை டிஸ்டர்ப் பண்ணலை, எதை டிஸ்டர்ப் பண்ணலை, இப்படி கேட்கும்பொழுது நம்ம யாரை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்றத கேள்வியாக கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து ஆன்சராக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு மே சொல்லுவீங்க. ஸோ அதுதான் சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து நே சேர்க்கணும். மெயின் நே பாஸ்ட் டென்ஸ், நான் டிஸ்டர்ப் பண்ணலை அது பாஸ்ட் டென்ஸ். அதனால தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நே வரவே வராது, பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இஸ்லியே மெயின் நே, டிஸ்டர்ப் பண்ணலை, எதை டிஸ்டர்ப் பண்ணல, யாரை டிஸ்டர்ப் பண்ணலன்னு கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்குது. ஸோ மெயின் நே ஆப்கோ உங்களை பரேஷான் நஹி கியா. ஸோ பரேஷான் அப்படின்னா டிஸ்டர்ப், நஹி கியா அப்படின்னா பண்ணலை அப்படின்றது அர்த்தம். பரேஷான் கரோ அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா பரேஷான் மத் கரோ. இது வந்து பரேஷான் நஹி கியா, பண்ணலை அப்படின்றத பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ நெகட்டிவ்ல பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது நஹி தான் யூஸ் பண்ணணும், மத் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப் கா ரஹேத்தே இஸ்லியே மெயின்னே ஆப்கோ பரேஷான் நஹி கியா. நான் அங்கே போன போது அவன் தூங்கி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் எப்போ அங்கே போனேனோ அப்போ அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து தபியும் யூஸ் பண்ணலாம், ஜப் தோவும் யூஸ் பண்ணலாம். நான் அங்கே போன போது, ஸோ ஜப் மே வஹாங் கயா, எங்கே போன, யாரை போன, எதை யாரை, நான் அங்கே போன போது, இதுக்கு என்ன அர்த்தம், நான் எப்போ போனனோ அப்போ அப்படின்றது அர்த்தம். நான் போனேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வருது. ஸோ எதை யாரை அப்படின்றத நம்ம கேள்வி கேட்குறோம். எதை போனாய், யாரை போனாய் கேட்டால் நமக்கு வந்து பதில் கிடைக்காது. அந்த கொஷின் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷினாக இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம சப்ஜெக்டை வந்து அப்படியே தான் போடணும், நே வராது. ஸோ ஜப் மே வஹா கயா. ஸோ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மாறாமல் அப்படியே வந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேர்பு கயா அப்படின்னு இருக்குல்ல, போனேன் அப்படின்னா கயா அப்படின்றத
தான் சொல்லுவோம். பெண் சொல்கிறீங்க அப்படின்னா கயி சொல்லணும். இதுவே ப்ளூரல் இல்லை ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா கையே சவுண்டு வரும். இதுவே வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மாறுச்சு, சப்ஜெக்ட் கூட நே வந்தது அப்படின்னா அந்த வேர்பு வந்து அப்படியே தான் வரும். சப்ஜெக்ட் மாறலை அப்படின்னா வேர்பு மாறும். ஸோ நான் அங்கே போன போது, ஸோ நான் அங்கே போனேன் அப்போது அப்படின்றது தான் அர்த்தம். நான் அங்கே போனேன் அப்போது அவன் தூங்கி கொண்டிருந்தான். ஜப் ஜப்தோ அப்படின்றது தான் அந்த அப்போது அந்த காலத்தை வந்து குறிக்குது. ஸோ ஜப் மே வஹா கயா, போனேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா வஹா கயா, மே வஹா கயி அப்படின்றத ஒரு பெண் சொல்லுவாங்க. ஸோ ஓ சோ ரஹாத்தா, ஓ அப்படின்னா அவன், தூங்கி கொண்டு இருந்தான், சோவோ அப்படின்னா தூங்கி கொண்டு இருந்தான் அப்படின்னா சோ ரஹாத்தா. இதுவே நான் அங்கே போன போது அவள் தூங்கி கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ ரஹீத்தி அப்படின்றது மட்டும்தான் மாறும். நான் உன்னை கூப்பிட்ட போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு கொஷினாக கேட்கறதுக்கு ஜப் மெயின்னே தும்ஹேன் ஃபோன் கியா, அதாவது நான் உனக்கு கூப்பிட்ட போது அப்படின்னு சொல்கிற போது பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றது வேற, ஃபோன் பண்ணி கால் பண்ணுறது வேற. ஸோ இங்கே வா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்றதுக்கு வந்து புலாயா அப்படின்றத சொல்லணும். கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு புலாயா. ஃபோன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபோன் கியா. ஸோ மே தும்னே ஜப் மெயின்னே தும்ஹேன் ஃபோன் கியா இல்லைனா புலாயா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கணும், தோ சொல்லிக்கணும். ஸோ ஜப் தோ அப்படின்றது கூப்பிட்ட போது அப்படின்றத குறிக்குது. தும் கியா கர் ரஹே தே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த. கியா அப்படின்னா கியா கர் ரஹே, கியானா வந்து அந்த கொஷின் ஃபார்ம் பண்ணுறது, என்ன அப்படின்றது அர்த்தம். தும் அப்படின்னா நீ என்ன, தும் அப்படின்னா நீ, கியா அப்படின்னா என்ன, கர் ரஹேத்தே என்ன செய்து கொண்டு இருந்தாய். கர் அப்படின்றது வந்து செய் அப்படின்றதுக்கான அர்த்தம். கர் ரஹேத்தே அப்படின்னா செய்து கொண்டு இருந்தாய். ஏன்னா நம்ம முன்னாடி கியா அப்படின்றத சேர்த்துருக்கோம். அதனால கியா கர் ரஹேத்தே அப்படின்னா என்ன செய்து கொண்டு இருந்தாய். இதுவே வந்து ஆப், நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப் அப்படின்றது மாறும். தும் அப்படின்றது ஆப் அப்படின்றதா மாறும். ஆப் கியா கர் ரஹேத்தே. இதுவே தும்னு சொல்லும் பொழுது தும் கியா கர் ரஹாத்தான்னு சொல்லலாம், தும் கியா கர் ரஹீத்தி அப்படின்றதும் சொல்லலாம். அவங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லதுக்கு, அதாவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆனால் அது வந்து கண்டினியூஸாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அவர்கள் அப்படின்னாவே ஆப்கேலியே, உங்களுக்காக அப்படின்னா ஆப்கேலியே, காத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணு அப்படின்னா இந்தசார் கரோ, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தசார் கர் ரஹேத்தே, அவர்கள்னு பார்க்குறோம். ஸோ ப்ளூரல், அதனால் கர் ரஹேத்தே. இதுவே ஒரே ஒரு பர்சனை ரொம்ப ரெஸ்பெக்டோட அவங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அவங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது, இப்போ சார் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுதும் ரஹேத்தே அப்படின்றத தான் சொல்லணும். ஓகேவா? நாங்கள் சமைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் கானா பனா ரஹேத்தே. ஸோ நாங்கள் அது வந்து ப்ளூரலில் வருது. ஸோ நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம். ஸோ ப்ளூரல் வந்ததுனாலே நமக்கு வந்து ரஹே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ரஹே வந்ததுன்னா தே வரும், ரஹா வந்ததுன்னா தா வரும், ரஹி அப்படின்னா தி. ஸோ இங்கே வந்து நாங்கள் அப்படின்றதுனால ரஹேத்தே. உணவு அப்படின்னா கானா. ஸோ சமைக்கிறதுக்கு வந்து பனாவோ அப்படின்ற வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரோ அப்படின்றது மீதி வேலைகள்லாம் செய்யறதுக்கு சொல்லுவோம். பட் குக்கிங் பண்ணுறதுக்கு பனாவோ, குக்கிங் ரிலேட்டடானது எல்லாமே, காஃபி டீ இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு சரி, சமைக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கும் சரி பனாவோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பனா ரஹேத்தே, ஹம் கானா பனா ரஹேத்தே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.